மகர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போறாருங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை தேடி தருவார். ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்து சம்பந்தமான வேலைகள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள், ஏதோ ஒரு ஆபரேஷன் அது நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து தாராளமாக விலகி கொள்ளலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் பார்த்தா அதாவது சனி பயிற்சி முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க, உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஒண்ணு கிடையாதுங்க, ஒன்லி டேப்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம், டேப்லெட் போட்டு எடுத்துக்கலாம்பாங்க. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால ரொம்ப எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா வச்சுக்காதீங்க. உங்களுடைய தந்தைக்கு உங்களால முடிஞ்ச அனைத்து விதமான நன்மைகள் எல்லாத்தையும் பண்ணுங்க. அவர் என்ன மனசுக்கு விருப்பமான விஷயங்கள் என்ன கேட்கிறாரோ இது எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. குருமார்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே சக்சஸான நாளாக மாறும்.